மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ள எம்ஜிஆர் நினைவிட வளாகத்தில் ஆயிரக்கணக்கில் மக்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கோடிக்கணக்கான மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவரான மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மீளா துயில் கொண்டிருக்கும் இடம் இது. நேற்று ஜெயலலிதாவின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்த முடியாத பொதுமக்களும் தொண்டர்களும் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ள எம்ஜிஆர் நினைவிட வளாகத்திற்கு வந்து தங்களின் இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். தங்கள் குடும்பத்தில் ஒருவரை இழந்துவிட்டது போல கதறி அழுது தங்களின் வேதனையை அவர்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர். காவல் செய்வாப்பா. இனிமேல் 100 ஆட்சி 100 முதலமைச்சர் வந்தாலும் இதை மாதிரி ஒரு நாட்டை காக்க முடியாது ஐயா. அவங்க வண்டியால தான் முடியும். அவங்க தான் காவல் தெய்வம். மக்களுக்கெல்லாம் வர வாரிசுக்கு வருங்கால மக்களுக்கெல்லாம் அவங்க ஒரு வளர்த்த கையப்பா. அவங்க ஆட்சிக்குன்னு வரல ஐயா, மக்களுக்காக தான் வந்தாங்க. இருக்கு அந்த அம்மா எல்லாம் எங்களுக்கு தைரியமா இருந்தாங்க. எது இருந்தாலும் நான் எது இருந்தாலும் எனக்கு எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் ஒரு ஃபோன் பண்ணோம்னா அந்த மாதிரி எனக்கு செய்வாங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோமே தவிர. இருண்ட தமிழகத்தை ஒளிவிளக்காய் இருந்து காப்பாற்றிய என் தாய் இன்றைக்கு தமிழகத்தை மீண்டும் இருண்டு போக செய்கிற நிலையிலே எங்களை தத்தளிக்க விட்டு சென்றிருக்கிறார்கள். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அருணாச்சல பிரதேச முதலமைச்சர் பெமா கண்டு சார்பாக இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டது. மற்ற மாவட்டங்களில் இருந்து எம்ஜிஆர் நினைவிட வளாகம் வந்த தொண்டர்கள் பலரும் மொட்டையடித்து அஞ்சலி செலுத்தினர். எங்கள் சொந்த தாயாக தான் நாங்கள் அம்மாவை நான் எல்லோரும் பார்க்குறோம். அதனால் நாங்கள் ஒரு சிறு காணிக்கை செலுத்துகிறோம் அம்மாவுக்கு. இந்த பீடி வேலை சுத்திரவையா அம்மாவை தொட்டு தான் நாங்கள் பொழைக்கிறோம். அம்மாவை தொட்டு தான் வாழ்கிறோம். அம்மாவுக்கு கோசு தான் மொட்டை அடிக்கிறோம் ஐயா. நான் செத்துட்டு இருக்கேன் ஐயா. அம்மாவுக்கு தமிழ்நாட்டில் அம்மா இல்லாத தமிழகத்தை நாங்கள் நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த வருத்தத்தில் அம்மாவோட குழந்தைகளாக நாங்கள் இன்றைக்கி அம்மாவுக்காக முடிய காணிக்கை செலுத்துகிறோம். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் அதிமுக தொண்டர்கள் பொதுமக்கள் எம்ஜிஆர் நினைவிடத்திற்கு வந்த வண்ணம் இருப்பதால் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஜெயலலிதா மறைவால் ஏற்பட்ட தாக்கத்தில் இருந்து பலர் இன்னும் மீளவில்லை என்பதற்கு சான்றாக அமைந்துள்ளது பொதுமக்களின் கதறல்களும் கண்ணீரும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.